ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி தான். நான் என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிட்டேன், நான் என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணேன், நான் வாக்கிங் போனேனா, எக்ஸசைஸ் பண்ணேனா, எனக்கு எப்படி ஒரு மாதத்தில் 4 கிலோ குறைஞ்சிச்சின்றதை தான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் டயட்டுன்னு ரொம்ப ஃபாலோ பண்ணலைங்க ஸ்ட்ரிக்டாக. நான் என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம வீட்டில் என்ன செய்கிறோமோ, நம்ம என்ன ஃபுட்டு சமைக்கிறோமோ அதை தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் குவான்டிட்டியை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். மற்றபடி எனக்காகன்னு தனியாக எதுவுமே நான் சமைக்கலை. டீ காஃபியை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நமக்கு டீ காஃபின்னா ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அதுக்கு சில பேர் அடிக்ட் ஆன மாதிரி இருப்பாங்க. அவங்களால அவாய்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒரு கப் இந்த மாதிரி டெய்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு நாளைக்கு 4 டைம் எடுக்கிறீங்கன்னா அதை 2 டைம் ஒரு டைமாக இப்படியே குறைச்சிட்டு வாங்க. ஃபுல்லாக உடனே சடனாக கட் பண்ணாதீங்க. இப்போ நான் எந்த டைமில் எந்த மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன், காலையில், மதியம், நைட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். காலையில் எழுந்தது 6:30 to 7:30 இயர்லி மார்னிங்கில் எம்டி ஸ்டொமக்கில் ஜீரா வாட்டர், அதாவது ஒரு ஸ்பூன் ஜீராவை நாள் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை மறுநாள் நாள் பாயில் பண்ணி அந்த வாட்டரை மட்டும் குடிக்கணும். அது நமக்கு தனியாக குடிக்கும்போது கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 4-5 ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது அது குடிப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா சுடு தண்ணி, நல்லா ஒரு கிளாஸ் சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் லெமன் சேர்த்து குடிப்பேன். இதெல்லாம் போட மலைப்பாக இருக்குது, டயர்டாக இருக்குது அப்படின்னு நினச்சேன்னா, நம்ம பழைய சாதம் இருக்கு இல்லையா, நாள் நைட்டு மீந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம். அந்த தண்ணியில் லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் கேர்டு மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 2 கிளாஸ் குடிப்பேன். இந்த பழைய தண்ணி வெயிட் கெயின் பண்ணணும்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி எந்த எதுவும் தெரியலங்க. நான் அந்த தண்ணி தான் மேக்ஸிமம் நாள் நான் பழைய தண்ணி தான் குடித்தேன். இதெல்லாம் போட நான் கொஞ்சம் மலைப்பேன். அதனால் அந்த தண்ணி தான் நான் குடிச்சிட்டு இருந்தேன். இது 6:30 to 7:30. நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் டைம் 8:30 to 9:30 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எது வேணாலும் சாப்பிட்லாம். அது ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. நம்ம வீட்டில் நான் என்ன செய்கிறோன்னா, இட்லி, தோசை, பூரி முதற்கொண்டு நான் சாப்பிடுவேங்க. ஆனால் பூரி இந்த மாதிரி சாப்பிட்றேன்னா 2-3 நிப்பாட்டிக்கும். இட்லின்னா ஓரளவு 4 கூட சாப்பிட்லாம். ஏன்னா அதில் இட்லியில் கலோரிஸ் கம்மி. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் தோசை, பூரிலெலாம் கலோரிஸ் அதிகம். அதனால் நம்ம இட்லி இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே குவான்டிட்டி சாப்பிட்டுக்கலாம். காலையில் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுக்கோங்க. காலையில் அதிகமாக சாப்பிட்லாம், மதியம் மீடியமாக, நைட்டு ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணும். அதுதான் நமக்கு வழக்கம். அதனால் காலையில் எப்போவுமே அதிகமாக சாப்பிட்டுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்குவோம். ஒரு 11 to 12 o'clock, அதாவது 11 to 11:30 சாப்பிட்ணும். அந்த டைமில் நம்ம பட்டர் மில்க், அதாவது மோர், ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 1.5 to 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து குடிக்கலாம். அதோட ஃப்ளேவருக்காக நீங்கள் இஞ்சி, கொத்தமல்லி, லெமன் எது வேணாலும் சேர்த்து குடிக்கலாம். அது நல்லாவே வெயிட் லாஸ் பண்ணும். அதுக்கு அடுத்தது ஏதாவது ஃப்ரூட்ஸு இல்லைனா நட்ஸு எடுத்துக்கலாம். நட்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னா பட்டாணி, வேர்க்கடலை, உப்புக்கடலை இந்த மாதிரியான ஐட்டம், பொரி, இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது லன்ச் டைமில் நம்ம என்ன செய்கிறோமோ அதே சாப்பாடு தான். சாப்பாடு சாம்பாராக இருக்கட்டும், கூட்டாக இருக்கட்டும், எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ரைஸை கம்மியாக சாப்பிட்டுட்டு காய்கறியை அதிகமாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 11:30க்குள்ளே நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால நமக்கு அந்தளவு பசி எடுக்காது. சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி குடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவு பசி இருக்காது. அதனால் நீங்கள் நினச்சாலுமே ஃபுல்லாக நிறையா சாப்பிட முடியாது. கொஞ்சம் தான் சாப்பிடுங்க. அதுதான் நமக்கு குவான்டிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸு. அதுக்கு அடுத்தது லஞ்சு முடித்ததும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, நமக்கு எப்போவுமே டீ காஃபி டெய்லி குடித்து பழக்கமாக இருக்கிறவங்களா இருந்தால் அந்த டைம் ஆனால் நமக்கு டீ காஃபி குடிக்கணும் அப்படின்னு தோணும். அப்போ ஏதாவது லெமன் டீ குடிக்கலாம், இல்லை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், இல்லை மோர் சாப்பிட்லாம். இந்த மாதிரி எது வேணாலும் குடிக்கலாம். நீங்கள் இல்லை அப்படின்னா என்னால் முடியாதுன்னா டெய்லி ஒன்ஸ் மட்டும் எடுத்துக்க முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். டீ காஃபி ரொம்ப எடுத்துக்காதீங்க. அதையும் முடிஞ்ச அளவு கட் பண்ணுங்கள். என்னால் முடியாது, அதை கட் பண்ணால் எனக்கு ரொம்ப ஷிவரிங்காக இருக்குது, என்னால் கஷ்டமாக இருக்குது, தலைவலிக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் டீ காஃபி எடுத்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் சுகர் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஒயிட் சுகரோடு கம்பேர் பண்ணும்போது நாட்டு சக்கரை ரொம்ப நல்லது. அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டின்னர் எப்போவுமே 7 to 8 மணிக்குள்ளே எடுத்துக்கோங்க. அப்போ எடுத்துக்கும் போது நமக்கு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் டயட் நமக்கு ஃபாலோ பண்ணலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 13 to 14 hours நம்ம ஃபாஸ்டிங் மாதிரி இருக்கும்போது, அதாவது விரதம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கு டே டைமில் நம்மளால் இருக்க முடியாது, எதுவுமே திங்காமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம நைட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு காலையில் 9 மணி சாப்பிடும்போது நமக்கு குறைஞ்சபட்சம் 13-14 மணி நேரம் கேப் கிடைக்கும். அதனால் நம்ம ஒரு 7லேருந்து 8 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு கேப் ரொம்ப நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். நீங்கள் டின்னருக்கு என்ன செய்கிறீங்களோ அதையே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியாக எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் ஏதோ ஃப்ரூட்ஸ் என்ன எடுத்துக்கலாம். நீங்கள் சாப்பாடுக்கு பதிலாக ரைஸ், இட்லி, தோசை எடுக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிட்லாம். அது வந்து எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சாப்பிட்லாம். அது வந்து இதுதான் அதுதான் அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை சாப்பிட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவு நைட்டு டின்னருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும். இல்லை எனக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா பசிக்குது, என்னால் ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா மட்டும் கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க நான் சாப்பிட்டது. நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணேன். நான் வந்து நல்ல ஃபுட்டி, அதனால் என்னால் ஃபுட்டை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. நானும் வந்து இடையில ஸ்நாக்ஸ், ஆயில் ஐட்டம் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் எடுத்திருக்கேன். எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம முன்னாடி ஒரு 2-3 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நமக்கு அந்த ஸ்நாக்ஸை பார்க்கும்போது நமக்கும் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். நம்ம சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சோன்னா எனக்கு அந்த வந்து ஃபுட்டு ஐயோ நம்மளால் சாப்பிட முடியாது, நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், நம்ம சாப்பிட முடியாதுன்னு நினச்சோன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து நமக்கு வெயிட் கெயின் பண்ணி விட்டுரும். அந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 2-3 பக்கோடா இப்போ போடுறீங்கன்னா ஒரு 2-3 பக்கோடா எடுத்து சாப்பிட்டுட்டிங்கன்னா ஓகே நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபீல் இருக்கும். ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா வாக்கிங் போனீங்கன்னா அந்த கலோரிஸை வந்து நீங்கள் ஈக்குவல் பண்ணிடலாம். அதுக்காக சாப்பிடாமல் இருக்கணும்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏக்கமே வந்து வெயிட் கெயின் பண்ணி விட்டுரும். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னா சாப்பிட்ருங்க. அதுக்காக ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா வாக்கிங் போயிடுங்க. அவ்வளோதான், நம்ம ஈக்குவல் பண்ணிடலாம். நான் இப்படி தாங்க ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸசைஸ், வாக்கிங் அப்படின்னு போகுது அந்த செக்ஷன் வந்தோன்னா நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணலை. நானும் எக்ஸசைஸ் வந்து ஃபஸ்ட்டில் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த 2 days எக்ஸசைஸ் செஞ்சதுக்கப்புறம் நமக்கு பாடி பெயின் இருக்கும். அந்த பாடி பெயினில் நம்ம ஒரு நாள் விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஃபீவர் இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதை செய்யும்போது நமக்கு வந்து டயர்ட் ஆகிடும். ஐயோ இது நம்மளால் முடியாது அப்படின்னு நானும் கண்ட்ரோல் பண்ணி விட்டுருவேன் அதை. நானும் வந்து எக்ஸசைஸை வந்து அதுக்கப்புறம் விட்டுட்டேன். என்னால் அது செட் ஆகலை, டைமிங் செட் ஆகலை, பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது எல்லாத்தையுன்றனால நான் வந்து சோம்பேறின்றதுனாலே அதை கண்டிப்பாக விட்டுட்டேன். நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணேன் அப்படின்னா வாக்கிங் போவேன். வீட்டுக்குள்ளே இல்லைனா மாடியில் இல்லை ரோடில் எங்கே வேணாலும் உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எப்போ உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கோ, அதாவது சாப்பிட்டு ஒரு 3 to 4 hours அப்புறம் வாக்கிங் போனீங்கன்னா நமக்கு எம்டி ஸ்டொமக்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் அந்த டைமில் வாக்கிங் போகும்போது நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். டெய்லி முடிஞ்ச அளவு 1/2 hour போங்க. அப்போ தான் நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். முடிஞ்சவங்களால் முடிஞ்சதுன்னா 3/4 மணி நேரம், 1 hour கூட போகலாம், ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி வாக்கிங் போகும்போது நமக்கு நிறைய கலோரிஸ் பேர்ன் ஆகும். அது தவிர்த்து நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணலாம். ஸ்கிப்பிங் வந்து உங்களால் கண்டினியூஸாக வந்து ஃபஸ்ட்லேயே ரொம்ப பண்ணாதீங்க. ஒரு 50, 60, ஒரு 10, 30 இந்த மாதிரி 10-10 இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 100 பண்ணாலே போதும். நீங்கள் வந்து 1/2 hour வாக்கிங் போகிறது வந்து உங்களுக்கு ஸ்கிப்பிங் ஒரு 100 கவுண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டேலி ஆகும். அந்த மாதிரி கலோரிஸை வந்து நீங்கள் ஈஸியாக பேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்கும்போது 10 கவுண்ட் ஸ்கிப்பிங் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் விளையாட்டாக இருக்கும், உங்களுக்கும் அது ஜாலியாக இருக்கும்போது அது வந்து ஸ்கிப்பிங் பண்ண டயர்ட் தெரியாது. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களால் ஒரு 10 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1-2 hours பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 10 or 20 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பிரேக் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ கவுண்ட்ஸ் முடியுதோ அவ்வளோ கவுண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப கவுண்ட் எடுத்துக்காதீங்க, அது நம்ம உடம்புக்கும் நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸசைஸ்னு எதுவுமே பண்ணலைங்க. ஸ்கிப்பிங், வாக்கிங் இது 2 தான் நான் எக்ஸசைஸாக பண்ணுவேன். அதை விட்டுட்டு நான் வேறு என்னென்ன வேலைகள்லாம் அப்படி செஞ்சேன்னா நம்ம வீட்டு வேலைகளை நம்மளே முடிஞ்ச அளவு செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வீடு மாப் போடுறோன்னா மாப் போடுறதுக்கு பதிலாக கையால் துடைக்கும் போது ஒரு 20-30 நிமிஷம் ஆகும். அந்த 20 to 30 நிமிஷமும் நம்ம நல்லா குனிஞ்சு துடைக்கும் போது அதுவே நமக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். நல்லா டயர்ட் ஆகிடும், நல்ல ஸ்வெட் ஆகும். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம வாரத்துக்கு 2 டைம் வீடு துடைக்கிறோன்னா அந்த மாதிரி டைமில் மாப் போடுறதுக்கு பதிலாக இதை செஞ்சோன்னா வாரத்துக்கு 2 டைம் நம்ம எக்ஸசைஸ் செஞ்ச ஒரு ஃபீல் கிடைக்கும். நான் அதை தான் பண்ணுவேன். வீடு மாப் போடும்போது மாப் போடாமல் கையால் தான் துடைப்பேன். அதுக்கு அடுத்தது நம்ம துணி வாஷ் பண்ணும்போது மிஷினில் போடுறதுக்கு பதிலாக கையால் துவைக்கிறது அதுவும் நமக்கு ஒரு எக்ஸசைஸ் தாங்க. நம்ம முடிஞ்ச வரையும் நம்ம கையால் துவைக்கலாம். முடியாத பட்சத்தில் நமக்கு டைம் செட் ஆகலை, பாடி வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மிஷினில் போட்டுக்கலாம். ஆனால் கையால் துவைக்கும் போது நமக்கு அதுவும் ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம குக் பண்ணும்போது நடக்கிறது, அதாவது ஏதாவது எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் நடந்து குக் பண்ணும்போது, பாத்திரம் விளக்கும்போது இந்த மாதிரி நடந்துக்கிட்டே ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தோம்னா பாத்திரம் விளக்கும்போது நம்ம மூமெண்ட் கை கால் ஆடிட்டு அசைஞ்சிக்கிட்டே நம்ம பண்ணோம்னா அதுவும் நமக்கு ஒரு எக்ஸசைஸாக மாறிடும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது குத்து சாங் இந்த மாதிரி ஓடிச்சுன்னா நீங்கள் டான்ஸ் ஆடுங்க. வீட்டில் உள்ள நம்ம பசங்களையும் கூப்பிட்டுட்டு ஆடும்போது அவங்களுக்கும் ஒரு ஜாலியாக ஃபன்னாக இருக்கும், நமக்கும் அது ஒரு ஃபன்னாக ஆகிடும். உங்களுக்கு பிடிச்ச சாங் ஓடும்போது இந்த மாதிரி டான்ஸ் ஆனிங்கன்னா அதுவும் நமக்கு ஒரு எக்ஸசைஸ் தான். டான்ஸுனால் லைட்டாக ஆடாதீங்க, நல்லா கை காலை மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஸ்டெப் தெரியுதோ, அதாவது நமக்கு வந்து இப்படிலாம் பண்ணால் நமக்கு ஃபேட்டு குறையும் அப்படின்னு ஒரு ஸ்டெப்ஸ் நமக்காக ஒரு மைண்டில் இருக்கும் இல்லையா, அதை ஏதோ ஒரு ஸ்டெப்பை போட்டு நீங்கள் அந்த ஸ்டெப்புக்கு டான்ஸ் ஆடுங்க. இப்படி தாங்க நான் பண்ணது. எக்ஸசைஸ்னு எதுவும் நீங்கள் இது பண்ண தேவையில்லை. நீங்கள் இப்படி பண்ணிங்கனாலே எக்ஸசைஸோ வாக்கிங்கோ டயட்டோ அப்படின்னு வந்து உங்களுக்கு
மைண்ட் செட் இருக்காதுங்க. நம்ம நார்மலாக அஸ் யூஷுவல் நம்ம டே இன் மை லைஃப்பில் வந்து என்ன செய்வோமோ, நம்ம என்ன சாப்பிட்றோமோ, நம்ம வாக்கிங்கோ, வீட்டு வேலை இந்த மாதிரி செய்யும்போதே வந்து நமக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நல்ல வெயிட் லாஸ் ஆகும். நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா என்னால் எக்ஸசைஸ் வந்து என்னால் பண்ண முடியல. நான் ஃபுட்டுன்றதுனால என்னால் ஃபுட்டை முடிஞ்ச அளவு தான் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்றதுனால நான் எனக்கு பிடிச்ச மாதிரியான டயட்டை வந்து நான் பண்ணிக்கிட்டேன். நான் இப்படி தாங்க என்னோடய வெயிட் லாஸை பண்ணேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 4 கிலோ குறையலாம். சில பேர் பாடியை பொறுத்து மாறும். சில பேருக்கு 3 கிலோ 2 கிலோ குறையலாம். சில பேருக்கு 4 கிலோவுக்கு எக்ஸ்ட்ராவே குறையலாம். அவங்கவுங்க பாடியில் உள்ள ஃபேட் அதாவது நம்ம உடம்புல உள்ள நீர் கொழுப்பு தான் ஃபஸ்ட்டு குறையும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ஃபஸ்ட்டில் வந்து சில பேர்த்துக்கு 4-5 கிலோ குறையலாம். எனக்கு வந்து 4 கிலோ குறைஞ்சிச்சு. நான் இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணி தான் எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வெயிட் லாஸ் அப்படின்றபோது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டயட் அந்த மாதிரி டயட் பண்ணால் நமக்கு குறையும், அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றதை கேட்டு நீங்கள் எப்போவுமே வந்து வெயிட் லாஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த டயட் செட் ஆகுமா, கம்ஃபர்டபுளாக இருக்குமா, நம்மளால் கண்டினியூவாக பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.